Hello friends, welcome to Best Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட்டான அகர் அகர் ஜெல்லி கேக் தாங்க செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு டபுள் கலர்ல அகர் அகர் புட்டிங் தான் செய்ய போறோம். இதுக்கு நான் அகர் அகர் எடுத்துக்கிறேன். இதை அகர் அகர்னு சொல்லுவாங்க, இல்லன்னா கடல் பாசி, இல்லன்னா சைனா கிராஸ், எப்படி வேணா இதை சொல்லலாம் நம்ம. இப்போ இது நான் ஒரு 20 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நம்ம ரெண்டு பாதியா பிரிக்க போறோம். இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு 10 கிராம் அளவுக்கு இதில் நான் போட்டுக்கிறேங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, அதில் போட்டுக்கோங்க. இதில் ஒரு ஏலக்காவை நச்சு வச்சுருக்கேன். இதில் பாதி அளவு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம். அடுத்தது நம்ம ரெண்டாவது செய்ய போகிற புட்டிங்க்கு அதை நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இதை வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டோம். இது என்ன பண்ணுறீங்கன்னா, இது நல்லாவே கரைஞ்சிரும். உங்களுக்கு சர்க்கரையும் கரைஞ்சிரும், அதே மாதிரி இந்த அகர் அகரும் உங்களுக்கு நல்லாவே கரைஞ்சிருங்க. இது கரைஞ்சிருச்சுனாலே போதும், நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம அதை நல்லா காய்ச்சிக்கலாங்க. பாருங்க, இப்போ நமக்கு எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டிடுங்க. நம்ம ஏலக்காய் போட்டிருக்கனால நம்ம இதெல்லாமே நல்லா வடிச்சுக்கலாம். வடிகட்டிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த சின்ன குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த மாதிரி 4 பிளாஸ்டிக் பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நமக்கு ஜெல்லியில் கடையில் வாங்கின பவுலை நான் சேர்த்து வச்சுருக்கேங்க. இதில் ஊற்றினா அழகாக இருக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இது இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல சில்வர் பவுலில் நீங்கள் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் நான் பாதி பாதி ஊற்றிக்கிறேன். அதாங்க, இப்போ இதை நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். கொஞ்சம் நமக்கு ஆறணும், ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எனக்கு அது கொஞ்சம் ஆறிடுச்சு. அதனால் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ அடுத்தது நம்ம இதே மாதிரி சின்ன அந்த பவுலே எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 10 கிராம் அதில் போட்டோம், அந்த 10 கிராம் இதில் போட்டுருங்க. இதோட நம்ம பாதி ஏலக்காய் வச்சுருக்கோம், அதே இதில் போட்டுருங்க. நம்ம சர்க்கரை 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதே இதில் போட்டுருங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம முதல்ல எப்படி நம்ம இது கரையிற அளவுக்கு காய்ச்சினோமோ அதே மாதிரி இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், முதல்ல நம்ம காய்ச்சின மாதிரியே இதையும் நான் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதே போல் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. நல்லா வடித்த பிறகு இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு ரோஸோடைய எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு பிங்க் கலரில் வேணால் நீங்கள் ரோஸ் கலர் சேர்த்துக்கோங்க. இதுவே நமக்கு மேங்கோ ஃப்ளேவர் சேர்க்கலாம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் விருப்பமோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் நான் மாதிரியே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்துகிற பிறகு இங்கே பாருங்கள், எனக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. கையை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, இது மேலே நம்ம இந்த பிங்க் கலரை ஊற்ற போகிறோம். ஃபுல்லாக இது அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இதுவும் லைட்டாக கொஞ்சம் ஆறின பிறகு இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இப்போ எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேங்க. இப்போ எனக்கு இது நல்லாவே செட் ஆயிருச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரோஸ் மில்க் பதிலாக நீங்கள் மேங்கோ இல்லைன்னா ஸ்ட்ராபெரி எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஸ்பூன் வச்சுன்னு சாப்பிடலாம், இல்லாட்டினா ஒரு பிளேட்டில் இதை அப்படியே கவுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி தனியாக வந்துடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பரான சுவையான அகர் அகர் கோகோனட் ஜெல்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.